Exercise 3.4. First sum. Reduce each of the following rational expression to its lower form. இந்த rational expression கொடுத்திருக்காங்க. அது வந்து lower formக்கு ஷார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருந்தாங்க, x square minus 1 by x square plus 1 கொடுத்திருந்தாங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கு, a square minus இங்க ஸ்கொயர் போட்டுக்கலாமா, a square minus b square ஃபார்ம்ல இருக்கா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், a plus b into a minus b. that is x plus 1 into x minus 1 ன்னு எழுதிருக்கோம். அப்ப கீழே உள்ள டேர்ம்ல இருந்து என்ன எடுத்துக்கலாம், x பொதுவா வெளியே எடுத்துக்கலாமா. நமக்கு மீதி என்ன இருக்கும், x plus 1. ஸோ இப்போ x plus 1 கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, x minus 1 by x. செகண்ட் ஒன், x square minus 11x plus 18 equal to by x square minus 4x plus 4. இப்போ மேலே உள்ள டேர்ம் வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நம்ம 18 எப்படி பிரிக்கலாம் பார்ப்போமா. -2 -9 இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் 18 கிடச்சிருதா. ஸோ இது ரெண்டும் சம் பண்ணனா நமக்கு -11 கிடைக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், x minus 2 into x minus 9 எழுதிருக்கோம். இங்கே 4. ஸோ நம்ம 4 வந்து 2 into 2 -2 into -2 போடுறோம். ஸோ இது ரெண்டும் சம் பண்ணால் நமக்கு -4 கிடச்சிருதா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம x minus 2 into x minus 2ன்னு எழுதியிருக்கோம். இங்கே x minus 2வையும் x minus 2வை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, x minus 9 by x minus 2. தேர்ட் ஒன், 9x square plus 81x x cube by x cube plus 8x square minus 9x. ஸோ இந்த மேலே உள்ள டேர்ம் வந்து 9xை பொதுவாக வெளியே எடுத்துரும். மீதி உள்ள என்ன இருக்கும், x plus 9. ஸோ என்ன அடுத்தது கீழே உள்ளது வந்து எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துரும். ஸோ மீதி என்ன இருக்கும், x square plus 8x minus 9. ஸோ மேலே உள்ள டேர்ம் வந்து எக்ஸை கேன்சல் பண்ணிடலாமா, எக்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த கீழே உள்ள டேர்ம் வந்து பிரித்து எழுதுறோம். ஸோ -9 into -1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டு சம் பண்ணால் 8 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கிறோம், x plus 9 into x minus 1. இப்போ இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் பண்ணிடலாமா, நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மீதி என்ன இருக்குது, 9 by x minus 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், p square minus 3p minus 40 by 2p cube minus 24p square plus 64p. இந்த டேர்மை வந்து -40 வச்சு பிரித்து எழுதணும். பிரிச்சோன்னா என்ன கிடைக்குது, -8 5. இது ரெண்டும் சம் பண்ணோன்னா சப்ராக்ட் பண்ணணும், -3 பியோட கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். ஸோ p minus 8 into p plus 5ன்னு எழுதியிருக்கோம். இந்த ஹோல் டேர்ம்லேருந்து கீழே உள்ள டேர்ம்லேருந்து 2pயை காமனாக வெளியே எடுத்துடும். அப்போ மீதி என்ன இருக்கும், p square minus 12p plus 32. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்லாம் அப்படி வச்சுட்டு இந்த கீழே உள்ள இந்த டேர்ம் மட்டும் பிரித்து எழுதுறோம். ஸோ 32வை -4 into -8 பிரிக்கிறோம். ஸோ இது ரெண்டு சம் பண்ணோன்னா -12 கிடச்சிருது. ஸோ -4 into -8ன்னு எழுதிருக்கோம். p minus 4 into p minus 8. ஸோ இப்போ இதில் என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ணிடலாம், p minus 8 டேர்மை கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு மீதி என்ன இருக்கு, p plus 5 by 2p into p minus 4. Second sum, find the excluded values if any of the following expressions. Excluded values என்னன்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, y by y square minus 25. y square minus 25 வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, y square minus 5 square. ஸோ a square minus b square ஃபார்மில் இருக்குமா. ஸோ அது நம்ம எப்படி எழுதிக்கலாம், a plus b into a minus b. ஸோ y plus 5 into y minus 5ன்னு எழுதியிருக்கோம். இஸ் அன்டிஃபைன்டு வென், எப்போ அன்டிஃபைண்டாக இருக்கும், கீழே நியூமரேட்டரில் இருக்கிறத விட்டுருவோம், டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து 0 அப்படின்னா தான் இந்த வேல்யூ வந்து அன்டிஃபைன் சொல்லுவோமா. ஸோ அப்போ டினாமினேட்டர் இருக்கிறது 0ன்னு எடுத்துக்கலாமா. தட் இஸ் y equal to y plus 5 equal to 0னா y வேல்யூ -5, y minus 5 equal to 0னா y வேல்யூ +5. that is y equal to 5, -5. The excluded values are, நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம், -5, 5. Second sum, t by t square minus 5t plus 6 is undefined. எப்போ அன்டிஃபைண்டாக இருக்கும், டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ வந்து 0 வந்தால் தான் இந்த வேல்யூ ஃபுல் வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட். ஸோ தட் இஸ் டினாமினேட்டரில் இருக்கிறது 0னா இந்த டேர்மை நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம், 6 -5 வரணும்னா -3 -2ன்னு பிரிச்சுக்கலாமா. ஸோ அதுதான் t minus 3 into t minus 2 equal to 0 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ t வேல்யூ என்னது, 2 3. So therefore the excluded values are
2, 3. Third one, x square plus 6x plus 8y x square plus x minus 2. இப்போ இந்த வேல்யூ வந்து undefined when எப்போனா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது 0வா இருக்கும்போது இந்த ஹோல் வேல்யூ undefined. ஸோ நம்ம என்ன எழுதிக்கிறோம் is undefined when x square plus x minus 2 equal to 0. இப்போ இந்த டேர்ம் எப்படி பிரிச்சு எழுதிருக்கோம் -2வை 2, -1 பிரிச்சிருக்கோம். ஸோ அது எப்படி எழுதிக்கலாம் x plus 2 into x minus 1 equal to 0 எழுதிக்கலாமா? Therefore x value என்னது x equal to 1, -2. இது வந்து புரியலனா x equal to 1, -2. Therefore the excluded values are -2, 1. So fourth one, x cube minus 27 by x cube plus x square minus 6x. So in the value full undefined na when denominator equal to 0. Denominator என்னது x cube plus x square minus 6x which is equal to 0. So இந்த term பிரிக்கிறோம். So இந்த term வந்து first x பொதுவா வெளியே எடுத்துறோம். எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும் x square plus x minus 6 equal to 0. So இந்த term நம்ம பிரிக்கும்போது -6 எப்படி பிரிச்சுக்கலாம் 3 minus 2 இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும் 1. that is x ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிருச்சா? ஸோ நம்ம இப்போ கரெக்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மை ஃபர்ஸ்ட் எக்ஸை நம்ம எழுதிடணும், அதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே -2 நெக்ஸ்ட் எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குது -3. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ -3. எக்ஸ் -2 வந்து 0 இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது 2. அதனால நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து -3, 2. அந்த வேல்யூஸ் வந்து எப்பப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் சரி. நம்ம வந்து அன்டிஃபைன்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். therefore the excluded values are -3, 2.